2 முயலை பிடிக்க போனாக்கா எந்த முயலுமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு முயல் ஓடும், இந்த பக்கம் ஒரு முயல் ஓடும். 2 முயலும் ஒரே நேரத்துல தான் நம்மளால பார்க்க முடியாது. எதனா ஒரு முயல தான் நம்மளால பிடிக்க முடியும். அப்ப ஏதாவது ஒரு வேலையில கண்ணும் கருத்துமா செஞ்சீங்கன்னா, அந்த வேலையில சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். புரியுதா? இப்ப சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல பெரிய ஆள் ஆகணும்னு உழைச்சாரு. அவரு ஆனாரு. அவரே நான் ஃபுட்பால்லயும் ரொனால்டோ மாரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆடுனாருன்னா, கிரிக்கெட்லயும் அவர் முழுசா வந்திருக்க மாட்டாரு. ஃபுட்பால்லயும் அவர் முழுசா வந்திருக்க மாட்டாரு. ஃபுட்பால் ஆடணும்னு முடிவு பண்ணா ஃபுட்பால் கோர்ட்ல தான் இருக்கணும். கிரிக்கெட் விளையாடணும்னு நான் முடிவு பண்ணா கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் இருக்கணும். அத விட்டு நான் இதுவும் பண்ணுவேன், அதுவும் பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன்னா, எல்லா மனிதர்களாலயும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். உனக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கான விஷயத்துல ஈடுபாடா இருக்கும்போது மட்டும் தான் உன்னால என்ன பண்ண முடியும்? சக்சஸ நோக்கி போக முடியும். அத விட்டுட்டு அது பண்றோம், இது பண்றோம், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்து வச்சாக்கா, எதையிலுமே நம்ம முழுசா இருக்க மாட்டோம். அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னது? அகல உழுவதை விட ஆழமாக உழு. என்னது? அகல உழுவதை விட ஆழமாக உழு. அதாவது அப்படியே அகலமா எல்லாத்தையும் உழறத விட, ஆழமா நம்ம உழுதாக்கா கரெக்ட்டா பயிர் செஞ்சு நம்மளால முடிச்சிட முடியும். அங்க, 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 அங்க இந்த மாடு மேய்ற மாரி, நுனிப்புல் மேய்ற மாதிரி அங்கங்க கொஞ்சம், 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 கொஞ்சம் மேய்ஞ்சுட்டு வந்தாலாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. எதுவா வேணாலும் அதனுடைய ஆழத்துக்கு போய் பார்த்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். எதனா ஒரு விஷயத்துல கரெக்ட்டா ஃபோகஸ்டா இரு. அடுத்தது அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம். அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம். இது கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடா தெரியலாம். என்ன சார் இது? பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க என்ன அவாய்ட் பெர்ஃபெக்ஷனிசம்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, மனுஷங்களால செய்யற எல்லா விஷயத்தையும் 100% பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட முடியுமானாக்கா முடியாது. கஷ்டம். ஆனா 100% முடிக்கணும்ன்றதுக்காக பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக முயற்சிகள் பண்ணலாம். இப்ப நீ வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அந்த டெட்லைன்க்குள்ள ஒரு விஷயத்த செஞ்சாகணும். உதாரணத்துக்கு நீ மேத்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப. மேத்ஸ் எக்ஸாம் எழுதும்போது 100 மார்க் வாங்கணும்ன்றது தான் உன்னுடைய எய்ம். திடீர்னு உனக்கு குடுக்குறது வெறும் 3 மணி நேரம் தான். திடீர்னு எழுதிட்டே இருக்கும்போது 4வது கேள்வியில ஸ்ட்ரக் ஆயிட்ட. உன்னால எழுத முடியாம அந்த கேள்விக்கு ஆன்ஸரே வர மாட்டேங்குது. திருப்பி, திருப்பி, திருப்பி யோசிக்கிறேன் ஆன்ஸர் வரல. ஆன்ஸர் வரலையே, ஆன்ஸர் வரலையே. இத முடிச்சா தான் அடுத்ததுக்கு போவேன், முடிச்சா தான் அடுத்ததுக்கு போவேனாக்கா, என்ன ஆகும்? என்ன ஆகும்? டைம் முடிஞ்சிரும். டைம் முடிஞ்சிருச்சுன்னா, நீ எழுதுனதே வெறும் 3 கேள்வியா தான் இருக்கும். அப்ப புத்திசாலிங்க என்ன பண்ணணும்? 4வது கேள்விய எடுத்து ஓரமா வச்சுட்டு 5வது கேள்விக்கு போயிடணும். எந்தெந்த கேள்விலாம் நம்மளுக்கு தெரியுமோ, அந்த கேள்வியெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு, கடைசியா எது நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சோ, எந்த கேள்வி நம்மளுக்கு ஆன்ஸர் வரலையோ, அந்த கேள்விய எடுத்து பார்க்கலாம். ஒருவேள அது தப்பாவே இருந்தாலும், மீதி 96 மார்க் வரும்ல. 95 மார்க் வரும்ல. ஆனா, அந்த ஒரு கேள்வியிலேயே உட்கார்ந்து நான் இத பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவேன்னு நெனச்சாக்கா, வெறும் 4 மார்க் தான் வாங்கியிருப்ப. மீதி 95 மார்க் விட்டுருப்ப. புரியுதாப்பா நான் சொல்றது? அப்ப பெர்ஃபெக்ஷனிசம் முக்கியம் தான். ஆனா, அதிலேயே தான் இருப்பேன்னு அடம் புடிச்சு, மத்த விஷயங்கள நம்ம செய்யாம விட்டுறக்கூடாது. சோ, மேக்ஸிமம் ரிசல்ட் நமக்கு எதுல வரும்னு